வரிகள் தான். எனக்கு எப்போ எழுதணும்லாம் தெரியல. திடீர்னு விஜய் டிவி சேனல்ல வந்துட்டு இந்த சாங் வந்து ஏதாவது கேப்டனுக்கு நீங்க சாங் பாடுங்கன்னாங்க. நான் அந்த வானத்தை போல சாங் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இல்ல அதெல்லாம் வேணாம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, அன்பிலே வாழ்ந்த அண்ணன் மறைந்ததென்ன மாயமா, உன்னையே எண்ணி வாழும் உறவின் மனம் தாங்குமா என் வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்ண்ணா. நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்க தெரியுமா? ஆமாண்ணா. அதுக்கு ஒரு தயவு செய்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலி அந்த சாங் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் அண்ணனோட தீவிர ஃபேனுங்கிறத விட அவரோட தொண்டன். இப்போ கூட நிக்கிறவங்க எல்லாம் என்னுடைய தொண்டர்கள் தான். எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். கேப்டனுடைய திருவிழாவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் அதெல்லாம் ஊர்ல பார்த்த திருவிழா எல்லாம் வந்துட்டு கம்மின்னு தான் சொல்ல முடியும். அதை விட இது பல மடங்கு அதிகமா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் டிவிக்கு மிக்க 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 நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லணும் நான். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வருவேனாங்கிறத நான் யோசிக்கவே கிடையாது. இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் டிவி மட்டும்தான். வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங் வந்து கேப்டனோட இறப்புக்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டே இருந்த வரிகள் தான். எனக்கு எப்போ எழுதணும்லாம் தெரியல. திடீர்னு விஜய் டிவி சேனல்ல வந்துட்டு இந்த சாங் வந்து ஏதாவது கேப்டனுக்கு நீங்க சாங் பாடுங்கன்னாங்க. நான் அந்த வானத்தை போல சாங் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இல்ல அதெல்லாம் வேணாம், நீங்க தான் எழுதுவீங்கல்ல லிரிக்ஸ், நீங்களே எழுதுங்க அப்படின்னாங்க. அப்ப எழுதும்போது எனக்கு தோன்ற வரிகள் தான் அது. தோன்றின வரிகள் தான் அன்னைக்கு நான் எழுதி பாடினது. அந்த வரிகள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வியூஸ்லயும் அதான் நிறைய போயிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷம். மக்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் நல்ல கலைஞர்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஓகே. இப்போ விஜயகாந்துக்கு பட்டு இது எழுதி நியூஸ்லாம் எழுதுறீங்க. இதே இப்போ வந்து பிரசார இதுதான் பண்றாங்க இந்த மியூசிக்லாம் வச்சு, அதை உங்களுக்கு பண்றதுக்கு விருப்பம் இருந்தா? புரியலங்க. பிரசாரத்துல பேசுவாங்க தெரியுமா? நிறைய பேர்ல இப்ப வந்து பாட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தலைவருக்கு மேல. அது மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணி உங்களால முடியும்? கண்டிப்பா பண்ண முடியும். நான் கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் தான். நான் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். லவ் பண்றீங்க? மியூசிக்க லவ் பண்றேன். உண்மையா சொல்லணும்னா ரொம்ப லவ் பண்றேன். லவ் பண்றீங்க? ஆக்சுவலி மியூசிக் லவ் பண்றேன். ஆமா சரியா, உண்மையிலே நான் பேசுறேன். ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப பாடணும்ன்ற ஆசை. அம்மா ஹெல்த் இஷ்யூ, கேன்சர் இஷ்யூல இருந்தப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்துட்டு நான் டிவில வருவேன்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்த காலம்லாம் உண்டு. அவங்க மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த விஷயங்கள் நடக்குதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எங்க யாரு அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எதுவா இருந்தாலும் பேசணும், பாடணும்னாலும் எழுதணும்னாலும் தாராளமா நான் செய்வேன். சரி, யாரு இவங்க? சின்ன பொண்ணு ஆஷிகா ஸ்ரீ, இவங்க பேரு சாரா ஸ்ருதி. இவங்க தான் சூப்பர் சிங்கர்ல பாடிட்டு இருக்காங்க. சாரா ஸ்ருதி. பாட்டுலாம் பாடுறீங்க. விஜயகாந்த் பாட்டு என்ன தெரியுமா? ஒரு 2 லைன் பாடு. 2 லைன் தான் போதும். பல்லவி. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. கை தட்டுங்கம்மா. சரி, இது என்னது? கேப்பேன். ஒரு இதயத்துல அவர் வச்சுக்கிறல, இன்னொரு இதயத்துல அப்பா அம்மா வச்சுக்கோ. புரியுதா? இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்கன்னா அப்பா அம்மா, அதாவது மனசுல பக்தி இருக்கிறது இது வெளிப்பாடு. இன்னொரு பக்தி இருந்தா தாய் தகப்பேன் இல்லையா? ஏன் அழற? கண்ணு கலங்குது. ஏன் இந்த பாட்டு பாடாலும் அழுகுறியா? இல்ல பார்த்தேன், நான் அழற மாதிரி அப்படியே இருக்குது. நானே வந்து அப்படியே உடம்பு செத்துக்கிச்சு. அம்மா வாங்க, நீங்க வாங்க. நீங்க புரியுங்க. சும்மா நீங்க பொண்ணை வளர்க்கல, சிங்கத்தை வளர்த்துக்கிறீங்க. நீ பொண்ணே நீங்க வளர்க்க, இந்த பொண்ணை வந்து பொண்ணா பார்க்காதீங்க, ஆனா பாருங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு தைரியம் வரும். நீ பெண்ணா பாத்தினா சாமான் தான் தொலைக்கணும்.
புரியுதா? நல்லா வந்து பாட திறமை இருக்குது. அப்பா ஒரு நல்ல பாடகரு. கேப்டன் ஒரு நிகழ்ச்சினா நல்லா கலந்துருக்கா. இது எத்தனாவது வருஷம்? இது வருஷம். அவரு நல்லா கேளுங்க. தயவு செய்து வந்து அண்ணே நீங்க ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். இனிமேல் கருப்பு சொக்கா போட்டு வராதீங்க. ஏன் தெரியுமா? அவர் உங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. கை தட்டுங்க. இந்த பதிவை நான் பதிவு பண்றேன். தயவு செய்து அவருடைய நினைவு நாளா கருதாதீங்க. ஏன்னா கருப்பு சக்கை போட்டிருந்தாவே அது இதுவாயிடுது. எல்லோரும் மனசுல வாழ்ந்து கொண்டு இந்த தயவு செய்து அடுத்த வருஷம் கருப்பு சக்கை யாரும் போடாதீங்க. இது தாழ்மையான கருத்து. ஓகேவா? வணக்கண்ணே. நீங்க மேலும் மேலும் உயரலாம். இது அதாவது எவ்வளவு பாடகர் இருந்தாலும் விஜயகாந்துக்கு மேல தனியா லீட் போட்டு நீ கொஞ்சம் ஐடியா கொடுக்குமா? இதெல்லாம் மக்களுக்கிட்ட போய் ஏன்னா வந்து அவரு எப்படி இந்த சாங் ஒன்று பாடு. இந்த சாங் கேளுங்க. அந்த பாடின சாங் ஆல்ரெடி பாரு. அன்பிலே வாழ்ந்த அண்ணன் மறைந்ததென்ன மாயமாய் உன்னையே எண்ணி வாழும் உறவின் மனம் தாங்குமா எல்லையை காக்கும் தெய்வம் மறைந்ததிங்கு நியாயமா ஏழையின் கண்ணீர் துளியை துடைப்பதிங்கு யாரம்மா குழந்தையென உன் சிரிப்பு கோபம் கொண்டால் நீ நெருப்பு முடியவில்லை உன் இழப்பு முடிந்ததற்கு யார் பொறுப்பு பெயரில் நீ காந்தம்தான் இழுத்ததுணை சொர்க்கம்தான் பூமியிலே கடவுளுக்கிணையா உதித்த வரும் கேப்டன் தான். ஓகே போட்டோ